வணக்கம். நம்மளோட வாழ்க்கையில நம்ம கூடவே இருக்கிற ஒரு சிலருக்கு நாம எவ்வளவுதான் நல்லது பண்ணியிருந்தாலும் கடைசியில அந்த சுயநலமான மனசு நம்மளை பார்த்து கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன தெரியுமா? நீ இதுவரைக்கும் எனக்காக அப்படி என்ன பெருசா செஞ்சு கிழிச்சிட்ட அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது நாம அவங்களுக்காக உதவி செஞ்சிருப்போம் இல்லைங்களா? அந்த நேரத்துல நம்ம மனசுல என்ன தெரியுமா தோணும்? அடச்ச, இவங்களுக்காக நம்மளுடைய வாழ்க்கையவே வீணாக்கிட்டோமே, கடைசியில இவன் இப்படி நம்மளோட பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறானே அப்படின்னு நம்ம மனசு வேதனைப்படும். அது இங்க யாருக்குமே புரியாது அப்படிங்கிறது தான் உண்மைங்க. நீங்க யாருக்கும் நல்லது பண்ண வேணாம்னு நான் சொல்ல கிடையாது. தனக்கு மிஞ்சினது தான் தானமும் தர்மமும் அப்படின்னு சொல்லுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களை பார்த்துக்கோங்க. மிச்சம் இருந்துச்சுன்னா அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுங்க. அதுதான் உங்களோட வாழ்க்கையில கடைசியில எந்த துரோகத்தையும் நீங்க அனுபவிக்காம நல்லபடியா இருக்கிறதுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சீக்ரெட் அப்படின்னா இதுதான். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருத்தர் நமக்கு அறிவுரை சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நேரத்துல அது அப்படியே கசப்பா இருக்கும். பாகக்காயை விட ரொம்ப கசப்பா இருக்கும். இவனுக்கெல்லாம் வேற வேலை பொழப்பே இல்லை, ஆவுன்னா அறிவுரை சொல்றதுக்காக வந்துடுறான் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள அப்படியே கரிச்சு கொட்டிக்கிட்டே இருப்போம். ஆனா ஒரு விஷயம் உண்மைங்க, காலம் கடந்ததுக்கு அப்புறம் அனுபவங்களை நாம பெற்றிருப்போம் பாத்தீங்களா, அந்த நேரத்துல தான் நமக்கு ஒரு விஷயம் தெளிவா புரியும். அவங்க நமக்காக சொன்னது அறிவுரை கிடையாது, அவங்க நம்ம மேல வச்சிருந்த அந்த அக்கறை, அந்த பாசம் தான் அறிவுரையா அவங்க முன்னாலேயே நமக்கு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது காலம் கடந்ததுக்கு அப்புறம் தான் அது நமக்கு புரிய ஆரம்பிக்கும். ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தவங்க உங்களுக்கு அறிவுரை சொல்கிறாங்க அப்படின்னா அது சரியானதாக இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அதை எடுத்துக்கோங்க. அதன் பிரகாரம் நீங்கள் நடந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும். அதை விட்டுட்டு அவங்களையே நீங்கள் திட்டிகிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு தான் லாஸ் ஆகுமே தவிர வேற யாருக்கும் கிடையாதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போதுமே ஒருத்தவங்க சிரிச்சுக்கிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கிட்ட போய் கேட்டு பாருங்க, ஏன் எப்ப பார்த்தாலும் நீ சிரிச்சுக்கிட்டே இருக்க அப்படின்னு நீங்க கேட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கேட்ட அடுத்த நிமிஷமே நீங்க தயாரா இருந்துக்கோங்க அவங்களுடைய கண்ணீரை துடைக்கிறதுக்காக. ஏன்னா இங்க எல்லாருடைய சிரிப்புக்கு பின்னாலையும் மனசுக்குள்ள ஆறாத அந்த ரணங்களும் காயங்களும் வலிகளும் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. யாராவது நம்ம கிட்ட நல்லா இருக்கியா, என்னாச்சுப்பா, ஏன் இவ்வளோ டல்லா இருக்க, இல்லை ஏன் இப்படி போலியா சிரிக்கிற அப்படின்னு கேட்ட மாட்டாங்களா அப்படின்னு ஏங்கக்கூடிய மனுஷங்க இங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படி கேட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த நிமிஷமே தான் மனசுல இருக்கிற அத்தனை கவலைகளையும் கண்ணீர்களையும் உங்ககிட்ட கொட்டுறதுக்கு தயாரா இருப்பாங்க. இது நிறைய பேரோட வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். உங்க வாழ்க்கையில மட்டும்தான் கஷ்டம் இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. இங்க வாழ்க்கையில கஷ்டத்தையே வாழ்க்கையா அனுபவிச்சுட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களையெல்லாம் நம்ம கம்பேர் பண்றப்ப நம்ம எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு எடுத்துக்கிட்டு நம்மளோட வாழ்க்கையை நம்ம பாசிட்டிவா ஓட்டணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு நிதர்சனமான உண்மை. இங்க சில உண்மை இல்லாத உறவுகள் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க கிட்ட எப்பெல்லாம் நீங்க கோமாளி மாதிரியும் ஏமாளி மாதிரியும் நடந்துக்கிறீங்களோ அந்த நேரத்துல அவங்க உங்களை பார்த்து சொல்லுவாங்க, இவன் ரொம்ப நல்லவன், இவன் ரொம்ப நம்ம மேல பாசமா இருக்கான், அன்பா இருக்கான் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அதே போலியான உறவுகள் கிட்ட போயிட்டு நீங்க எப்பெல்லாம் அவங்க கிட்ட அன்பை காட்டி பாசத்துக்கு அவங்க கிட்ட அடிபணிஞ்சு மதிச்சு உட்கார்றீங்களோ அந்த நேரத்துல அவங்க உங்களை பார்த்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இவன் சரியான கோமாளி, உழைக்க தெரியாதவன், வேஸ்ட் அப்படின்னு நம்மளை பார்த்து சொல்லுவாங்க. ஆக மொத்தம் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல போலியான மனுஷங்க கிட்ட நம்ம போலியா நடிக்கிறது தப்பே கிடையாது அப்படிங்கிறது தான் நான் சொல்றேங்க. இங்க நம்மள தேவையில்லைன்னு ஒரு சிலர் நினைப்பாங்க, நம்மள தேவையில்லைன்னு விட்டுட்டு போறாங்க பாத்தீங்களா, அவங்கள தயவு செஞ்சு அப்படியே விட்டுருங்க. அவங்க போகணும் அப்படின்னு முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க போய் தடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடைசியில உங்களையே குற்றவாளியா ஆக்கிடுவாங்க. அதனால போறாங்களா விட்டுருங்க. ஒருவேளை அது தப்பான பாதை, தவறான இடமா இருந்துச்சு அப்படின்னா
அனுபவிச்சு வரட்டும் அப்படின்னு விட்டுருங்க. சில பேருக்கு சொன்னா புரியும், இன்னும் சில பேருக்கு பட்டாதான் புரியும். இந்த மாதிரி கேஸ் எல்லாம் நீங்க இழுத்து பிடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது உங்களுடைய தப்பு தான். இங்க யாருமே ஒரே நாள்ல மௌனத்தை தேர்ந்தெடுக்கவே மாட்டாங்க. எப்ப பார்த்தாலும் அமைதியா இருக்காங்க அப்படின்னா அவங்க ஒரே நாள்ல அந்த மாதிரி அமைதியா மாறி இருக்க மாட்டாங்க. அங்க 1000 வார்த்தைகள் பேசி அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முயற்சி பண்ணி அது அத்தனையும் வேஸ்டா போன நேரத்துல தான் அந்த இடத்துல கடைசியில அந்த வழிகள் அத்தனையும் உருமாறி மௌனமா வந்து நிக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ யாராவது ரொம்ப அமைதியா இருக்காங்க அப்படின்னா அவங்க ஜாலியா இருக்காங்க இல்ல திமிரா இருக்காங்க அப்படின்னு நினைக்காதீங்க. அவங்க மனசுல இருக்கக்கூடிய வழிகள் எல்லாம் சேர்ந்துதான் அந்த இடத்துல மௌனமா வந்து நிக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. இங்க எந்த உறவுகளையுமே தொலைச்சிட்டு போகணும் அப்படின்னு தயவு செஞ்சு விரும்பாதீங்க. உங்களை தொலைச்சிட்டு பிரிஞ்சு போறாங்க பாத்தீங்களா, அவங்க மறுபடியும் வேணும் அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. ஸோ ஏன்னா விரும்பாதவங்க கிட்ட நம்ம ஒட்டி இருக்கிறத விட விலகி இருக்கிறதே எல்லாருக்குமே நல்லது. அவங்களுக்கும் நல்லது, நமக்கும் நல்லது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இங்க கண்ணாடியில படிஞ்சிருக்கக்கூடிய அழுக்கு இருக்கு பாத்தீங்களா, அது எப்படி அந்த நம்மளுடைய முகத்துக்கு சொந்தம் இல்லையோ அதே மாதிரி தாங்க நம்மளை பத்தி அடுத்தவங்களுடைய சிந்தனை இருக்கு பாத்தீங்களா, நம்மளை பத்தி தப்பா நினைக்கிறது, நம்ம திமிரு பிடிச்சவங்கன்னு பேசுறது, அந்த கற்பனையிலேயே நம்மளை பத்தி பேசுவாங்க. இந்த மாதிரி கற்பனைகள்லாம் நமக்கு சொந்தம் கிடையாது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. யாராவது உங்களை பத்தி விமர்சனம் பண்றாங்க அப்படின்னா உன்னை பத்தி எனக்கு தெரியாதா அப்படின்னு உங்க மனசுல நினைச்சிட்டு வந்துகிட்டே இருங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. பதிலுக்கு பதில் நீங்க போய் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கடைசியில சேத்துல கல் எரிஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், அது நம்ம முகத்துல தான் திரும்பி அடிக்கும். அதனால சீப்போ அப்படின்னு சொல்லி விட்டுட்டு வந்துறது தான் உங்களுக்கு நல்லதுங்க. இங்க போலியான உறவுகள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க நீங்க வசதி வாய்ப்புகளோட இருக்கும்போது உங்க கூட வந்து அப்படியே கப்புன்னு பிடிச்சுக்குவாங்க, உங்க கூட வந்து ஒட்டிக்குவாங்க. ஏன் தெரியுமா, உங்களை நல்லா பயன்படுத்திக்கிறதுக்காக கடைசி வரைக்கும் இவனை பிடிச்சிட்டோம்னா போதுண்டா அப்படின்னு வச்சு உங்களை செய்வாங்க நல்லா. அதனால உங்களை யூஸ் பண்ணிக்கிறதுக்காக தான் வசதி வாய்ப்போட இருக்கும்போது ஒருத்தவங்க திடீர்னு வந்து உங்ககிட்ட ஒட்டுறாங்க அப்படின்னா அவங்க உங்களை பயன்படுத்திக்கிறதுக்காக வராங்க அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி நீங்க கஷ்டப்படும் போது, அவமானப்படும் போது, அல்லல் படும்போது, வேதனைப்படும் போது உங்க கூட வந்து யாராவது ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னா அவங்கள கெட்டிமா பிடிச்சுக்கோங்க. ஏன்னா அவங்க தான் கடைசி வரைக்கும் உங்களுக்காக வந்து ஆறுதலுக்காக நிற்கக்கூடிய உண்மையான உறவு அப்படிங்கிறத மறந்து போயிடாதீங்க. இங்க நானா யாரையும் வெறுக்க மாட்டேன்ப்பா, ஆனா விலகவும் மாட்டேன். என்கிட்ட யாராவது வந்து பேசுனாங்க அப்படின்னா நான் பேசாம இருக்க மாட்டேன். ஆனா என்கிட்ட பேசுறது பிடிக்காம நிறைய பேர் அவாய்ட் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல நான் யாருக்கும் டிஸ்டர்ப் பண்ணாம போய் தனியா இருந்துக்கிறேன், நான் உண்டு என் வேலை உண்டு அப்படின்னு தனியா இருந்துக்கிறேன் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்றாங்க அப்படின்னா இங்க காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா சில புரிதல் இல்லாத உறவுகளால ஒரு சிலர் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு தான் தனிமை அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வாழ்க்கையில ஏகப்பட்ட கஷ்டங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் போதுண்டா சாமி அப்படின்னு அவங்களா தனியா வந்து இருப்பாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ உங்க வாழ்க்கையில நான் இதுவரைக்கும் சொன்ன இந்த பாயிண்ட்ஸ்ல ஏதாவது ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையில நடந்திருந்துச்சு அப்படின்னாலும் மறைக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.